A very big hi to all the behindwoods.com viewers. This is your VJ Ramya. And என் பக்கத்தில் வந்து ஒரு நல்ல நடிகர், திறமையான இயக்குனர், மிக சிறந்த மனிதர் உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட ரீசெண்ட் ஹிட்டுக்கு அப்புறம் அந்த படத்தோட டைட்டில் மாதிரியே தலை நிமிர்ந்து இப்போ இருக்காரு. I am talking about none other than நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இப்போ முதல்ல வந்து படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையாவே இருக்கு. அப்படியா? ஆமாம். நிமிர்ந்து வந்து ஒரு இன்சிடென்ட் பற்றின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்சிடென்ட்டை மையமாக வச்சு நீங்கள் எடுத்த படம். இது வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆன விஷயம் இல்லை உங்கள் வாழ்க்கையிலே நடந்ததா? இல்லை, ஆக்சுவலாக அந்த 2004 நம்ம படத்துலேயே ஒரு டைலாக் வச்சுருப்போம். 2004 வந்து நம்ம பிரசிடெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் ஒருத்தர் வந்து குஜராத்தில் ஒரு மீடியா பர்சன், அவர் வந்து ஒரு சேனலுடைய ரிப்போர்ட்டர். அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்கிட்டாருன்னு ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் வந்தோடனே ரொம்ப ஒரு மாதிரி எல்லோரும் பதறின மாதிரி நானும் பதட்டமாயிட்டு அந்த நியூஸை படிச்சுட்டு, ஐயோ என்னடா இது இவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நம்ம இருக்கோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே இதை பற்றி எதாவது வரும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே வரல. அடுத்த நாளே அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே காட்டிக்கல, எல்லாத்தையுமே அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. எனக்கு இப்போ என்னென்னா அந்த நியூஸை பற்றி கூட பெருசாக இல்லை, அந்த நியூஸை க்ரியேட் பண்ணார்ல நம்ம அரவிந்த் சிவசாமி மாதிரி ஒரு ஆள், அவர் என்ன ஆனார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அவரை பற்றி தேடக்கூடிய விஷயங்கள் நடந்தது கடைசி வரைக்கும் தெரியல. அப்புறமா ஒரு 3 வருஷம் கழித்து 4 வருஷம் கழித்து பாம்பேயில் வேற ஒரு சேனலில் அவர் ஹெட்டாக இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு அந்த இடைவெளியில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் போது தான் 2002 நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவுக்கு வந்து இதே மாதிரி நடந்திருந்தது. அப்புறம் மெதுவாக நோண்ட ஆரம்பித்தா நம்ம தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ஆசிரியர்கள் ஒரு 65 பேர் 5 வருஷமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க, போலீஸ் சர்டிஃபிகேட்டில் போய் வேலைக்கு போய். ஆமாம், இப்போ தான் பிடிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எடுக்க எனக்கு இதை வந்து கதையாக்கணும். ஆனால் இதை கதையாக்குனா ரொம்ப ரா ஆகிடும். இதை எப்படி கமர்ஷியலாக எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான போராட்டம் தான் நடந்தது. அந்த திரைக்கதை வடிவம் அமைச்சு கொண்டு வரதுக்கு தான் எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. இது மாதிரி ஒரு டபுள் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்ற தாட் 2 கேரக்டர்ஸ் வச்சு அது எப்படி வருது? ஆக்சுவலாக வந்து முதல்ல நான் யோசித்தது வந்து அது வேற ஒரு ஹீரோவாக தான் யோசிச்சிருந்தேன். வேற ஒரு ஹீரோனா வேற ஒரு கேரக்டர். இந்த கதையை முதல்ல பேசும்போது சசிகுமார் நடிக்கணும்னு சொல்லி பேசணும். ஏன்னா நான் எந்த கதையை யோசித்தாலும் அவன் வந்துடும், அவங்களும் வந்துடும். சசியை இது பண்ண வச்சுட்டு அந்த ரோல் வந்து நான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு ரவி வந்து கிடைச்சவொடனே எனக்கு ரவிக்கிட்ட ரெண்டு சேஞ்ச் வரும். ஏன்னா ரவி இதுக்கு முன்னாடி ஆதிபகவன் பண்ணியிருந்தார், அதையும் நான் பார்த்துருக்கேன். ரவி வந்தவொடனே தான் எனக்கு என்னென்னா சாக்லேட் பாய் பக்காவாக ரவிக்கிட்ட இருந்தது. இந்த கேரக்டர் ரவிக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இந்த இன்றைக்கெல்லாம் எல்லோரும் பேசுகிறாங்கள ரவியுடைய பெர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைட்டை நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு, அது கிடைக்கும். ரவிக்கும் ஒரு பெரிய ஒரு ஏரியா வேணும், எனக்கும் வந்து ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக தான் சேலஞ்சிங்காக எடுத்து தான் அது பண்ணோம். போல்டான ஒரு படம் இது. நிறையா வந்து நாட்டில் நடக்கிற விஷயம், சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பயங்கர போல்டாக எடுத்திருக்கீங்க. கவர்மெண்ட் ஒஃபிஷியல்ஸ் யார்கிட்ட இருந்தாலும் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் சூப்பர்னாங்க. அப்படியா? சூப்பர்னாங்க. பெரிய அஃபீஷியல்ஸ் என்கிட்ட பேசினாங்க, எல்லாருமே சூப்பர்னாங்க. என்னென்னா நான் சொன்ன கதையில் சொன்னதான் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அப்படியே போங்கடா என்னத்தை போய் இதை போய் நம்ம யார் என்னென்னா அவங்க ஒருத்தங்க நினச்சா இதை சரி பண்ணிட முடியாது அப்படின்றதுனால அமைதியாகவே இருக்காங்க. ஆனால் நல்ல அதிகாரிகள் பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் பெரிய ஹையர் அஃபீஷியல்ஸ் பேசினாங்க. பிரமாதமான படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கெட்டவங்க எல்லாரும் கெட்டவங்க நான் சொல்லவே இல்லை, அழகாக ஒரு சீனில் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் 4 நல்லவருங்க இருப்பாங்க. அந்த 4 நல்லவங்க தான் என்னை தேடி ஃபோன் பண்ணுறது. ஆமாம் நீ சரியாக தான் சொல்லியிருக்க. அதை நான் படத்துலையும் காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட 2 டீ வாங்கி கொடுப்பாரு. அப்போ அவர் சொல்லுவார், உன் டீக்கு நீ காசு கொடுத்துரு, என் டீக்கு நான் காசு கொடுப்பேன். அப்படின்னா மொத்த தேட்டரும் அலறுவாங்க. ஏன்னா இருக்காங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் சொல்லணும்னா சென்னைக்கு நான் முதல்ல வரும்போது அப்போல்லாம் நீங்களாம் குழந்தையா இருந்திருப்பீங்க. குழந்தையா பிறந்துட்டீங்களா என்னது? இல்லை 87 ஆஃப்டர் ஏர் போட்டுட்டு
அதாவது இப்போ அப்போல்லாம் வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து +1 +2 அதாவது 10ஆப்பு பாஸ் பண்ணுறது பெரிய சாதனை. இந்த 10ஆவது பாஸ் பண்ணிட்டு தான் பேண்ட் ஷர்ட் எடுத்து தருவாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஆஃப் ட்ரௌசர் தான். அந்த ஆஃப் ட்ராயரோட எங்கள் அப்பா பாக்கெட்டில் இருந்து ஒரு 130 ரூபா திருடிக்கிட்டு நான் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய நம்ம அந்த ஜிஎன் சிட்டி ரோடுக்கு ஒரு கட்டு வரும். அண்ணா ஃப்ளைஓவரில் ஜிஎன் சிட்டி ரோடுக்கு ஒரு கட்டு போகும். அந்த ஃப்ளைஓவருக்கு அடியில் அங்கே தான் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அங்கே படுத்திருந்தேன் நான் படுத்திருக்கும்போது ஒரு ஏட்டையாக தான் வந்தார். இதே மாதிரி தான் நம்ம தம்பி ராமையா சார் மாதிரி ஒரு நல்லவர். நான் சென்னையில் வந்து முதல்ல சந்தித்தவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் ரொம்ப நல்லவர். என்னை தட்டிட்டு சொன்னார், இங்கெல்லாம் படுக்காத, இது அக்யூஸ்ட் படுக்கிற இடம். என்ன விஷயம்னா, நான் சினிமா நடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னோடனே என்னை அப்படியே பார்த்தார், மேலே வந்து கீழே வரைக்கும் பார்த்தார். என்ன தைரியம்டா உனக்கு, கையில் காசு வச்சிருக்கியா அப்படின்னாரு. 130 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டிலேருந்து, 35 ரூபா பஸ் சார்ஜ் காலியாக போச்சு, 3 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டேன், மீதி காசு வச்சுருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே வச்சுக்கோ, சைக்கிளில் ஏறு, ஸ்டேஷனில் வந்து தூங்கு. ஏன்னா அப்போ வந்து மவுண்ட் ரோட் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஓட்டு கட்டடமாக தான் இருந்தது. இப்போ ஸ்பென்சர் ஆப்போசிட்டில் இருக்க அங்கே கொண்டு போய் என்னை உட்கார வச்சு அவருடைய சேர் பக்கத்தில் நீ தூங்கு, இங்கே தூங்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர்லாம் விரித்து கொடுத்து நான் அங்கே தான் தூங்கினேன். அடுத்த நாள் காலையில் அவரே எனக்கு டீ வாங்கி கொடுத்து, எங்கே போகணுன்னாரு, டி நகர் போகணும் அப்படின்னா 17 சீரியஸ் பஸ் இருக்கும், அதை ஏறிப்போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டார். இன்னும் அவர் வந்து எனக்கு கடவுள் மாதிரி தான் பார்க்குறேன். என்னென்னா அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் வந்ததுலேருந்து ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்லிகிட்டே இருப்பேன், என்னென்னா அது நான் தான். ஏன்னா அவர் என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு செஞ்சுருப்பார், அது அவருக்கு அது ஞாபகத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் என் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக நல்லவராக வச்சுக்கிட்டே இருப்பேன் எல்லா ஏரியாலையுமே. அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் அவர். அதனால தான் சொல்கிறேன், நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. நல்லவங்களோட அமைதி வந்து ரொம்ப டேஞ்சர், அது இருக்கக்கூடாது. அப்படி நல்லவங்க எந்திரிச்சா தான் கெட்டவங்களோட இதெல்லாம் அளவுலாம் கம்மி தான், நல்லவங்களுடைய அளவு தான் அதிகம். அதை நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம எந்திரிக்கணுன்றது தான் இந்த படமே. சூப்பர். நிறைய இயக்குநர்கள் படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் ஒரு ரூட் இருக்கு. பட் உங்களோட படங்களில் வந்து நீங்கள் ஏதாவது பொறுப்பாக சொல்லணும் சொசைட்டியில் அப்படின்றத வந்து ஒரு கான்ஷியஸான டெசிஷனாகவே எடுத்துகிட்டு வரீங்கிறது எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. நாடோடிகள் ஆகட்டும், ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், யங்ஸ்டர்ஸ் இருக்கும், இல்லை பெரியவங்களுக்கு இருக்கும், சொசைட்டியில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுங்கிறது வந்து யார் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டதா, இல்லை சின்ன வயசுலேருந்தே இது ஒரு நல்ல பழக்கமா? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 1 கோடி பேர் ட்ரை பண்ணால் அதில் ஒருத்தனுக்கு தான் அந்த தலைமை வாய்ப்பு கிடைக்குது. என்னென்னா இன்றைக்கி சென்னையில் வந்து சினிமா ஆசையில் யாருமே ஊரை விட்டு கிளம்பி வரலன்னா, சென்னையில் இங்கே வந்து எந்த கடையிலையும் வேலை பார்க்க ஆள் கிடையாது, பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்க ஆள் கிடையாது, ஹோட்டலில் வேலை பார்க்க ஆள் கிடையாது. நீங்கள் எந்த வேலையில் ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டால் கூட அவன் சினிமா ஆசையில் ஓடி வந்தவனா தான் அவனுடைய சர்வைவலுக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முட்டிக்கிட்டு இருப்பான். நான் அப்படி தான் பார்க்குறேன். 1 கோடி பேர் ஆசைப்பட்டால் அதில் ஒரு 50 லட்சம் பேர் முயற்சி பண்ணுறாங்க, அதில் ஒரு 25 லட்சம் பேர் அடுத்த ஸ்டெப் வைக்கிறாங்க, அதில் ஒரு 10 லட்சம் பேர் கிளம்பி சென்னையை நோக்கி முயற்சி பண்ணாங்க. அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டு பிரிஞ்சு ஒரு 10,000 பேர் தான் உள்ளே வருவான். இந்த 10,000 பேர் உள்ளே வந்ததில் ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான். ஸோ அவ்வளோ பேருக்கான ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம இருக்கும்போது, சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ப்ரொடியூசருக்காக கமர்ஷியலுக்காக 2 மணி நேரம் கூட கொடுத்துடலாம். ஒரு 30 நிமிஷமாவது ஒரு கதையாசிரியனா இந்த சமூகத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் அதையும் தாண்டி என் குருநாதர் பாலச்சந்தர் சார் தான் சொல்லுவேன். என்னென்னா என்கிட்ட சொல்லுவார், குரலை பயன்படுத்துடா, நல்ல நல்ல விஷயங்களை. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 6 இடத்துல குரல் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏதோ ஒன்று வேறு மாதிரி வச்சுக்கிட்டு பஸ்ஸில் இருக்கும், வேறு மாதிரி வச்சுருப்பேன். அதே மாதிரி மகாத்மா காந்தி சொன்னதை வச்சுருப்பேன், எல்லாமே வச்சுட்டே இருப்பேன் அங்கங்கே. என்னென்னா என் குருநாதர் அதான் சொல்லுவார், அதாவது ஒரு பாடம் நடத்தணும் அப்படின்னா ஒரு 4 சோறுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி நீ ஸ்க்ரீனில் சொல்லும்போது இது கோடி பேருக்கு மேலே கவனிக்கப்படும், அதனால் அந்த பொறுப்புணர்ச்சியோட படம் பண்ணு அப்படின்னு எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். இதுவும் அதுவும் சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட வந்து இது போதும், இதை தாண்டி நம்மளால போக முடியாது, இல்லை எதுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலே ஒரு சின்ன அட்ராக்ஷன் அண்ட் ஒரு பாப்புலாரிட்டியும் இருந்துகிட்டே இருக்குது. நிறையா உங்களுடைய படங்கள் அங்கே வந்து ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகிட்டு இருக்கு. தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த ஈர்ப்புக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? அதாவது கண்ணா பின்னான்னு ரசிக்கிறவங்க அவங்க. இங்கே கூட ஒரு சின்ன கள்ளத்தனமான ஒரு மௌனம் சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இண்டஸ்ட்ரி பீப்புளை சொல்கிறேன், நான் ரசிகர்களை பற்றி பேசலை. இங்கே இருக்க ரசிகர்களும் அங்கே இருக்க ரசிகர்களுக்கு ஈக்குவலை தாண்டினவங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ நிர்ணயிக்கிறாங்களே, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஜனங்க 2 கை நீட்டி வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் முதல்ல நல்லா இருக்குன்றது பரவாது, நல்லா இல்லைன்றது தான் ரொம்ப வேகமாக பரவும். அதே மாதிரி ஏன் ஓகே அது அந்த இடத்துல அப்படின்னு பேசிட்டு ஆனால் ஒத்துக்கிறதுக்கு மனசே வராது. நம்ம படத்தில் ஒரு டைலாக் கூட வச்சுருப்பேன்,
அது என் குருநாதர் எனக்கு சொன்னது. அதாவது உன்னை நோக்கி கல் எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எந்த கல்லை சிக்காமல் நீ உயர உயர பறந்துக்கிட்டே இருக்கணும், எரியிறவன் கை வலிக்கணும், அப்போ தான் உன்னை பார்த்து கை தட்டுவான். அங்கே அப்படி இல்லை. டைரக்டர்காரு அப்படின்னா போதும், பிளாங்காக அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க எல்லாருமே. நான் வந்து நாடோடிகள் ரிலீஸ் ஆகிருக்கீங்க, அங்கேருந்து வந்து ஒரு ப்ரொடியூசரு அடுத்த செகண்ட் என்னை எப்படி தூக்கிட்டு போனான்னு தெரியாது. நான் அங்கே இருக்கேன், என்கிட்ட கேட்குறாரு ரவிதேஜா பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னோன்னே நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போ ஃபோன் பண்ணாருன்னு எனக்கு எதுவுமே தெரியல. கீழே உட்காந்துருக்காரு, வாங்கன்னு கீழே கூப்பிட்டு வந்தார். கீழே கூப்பிட்டு வந்தால் ரவி என்ன பார்த்து நான் நேற்று படம் பார்த்தேன், எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்றாரு. அவர் இப்படி சார்ன்றதுக்குள்ளே வந்துருச்சு. அந்த எனர்ஜி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து தெலுங்கு அப்படின்னா கன்னடம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கன்னடம் நம்ம யாரே கூகாடலி அங்கே பண்ணியிருக்கோம், அது வேறு மாதிரி ஒரு டைப்பான இண்டஸ்ட்ரி. மலையாளம் பண்ணியிருக்கேன். மலையாளம் வேறு தான். என்னென்னா எல்லா இடத்துலையுமே நான் பார்த்தது என்னென்னா, நம்ம சரியாக இருந்துட்டோம்னா, நம்ம ஒரு மாதிரி வெள்ளை மனசோடு இருந்துட்டோம்னா எல்லாருமே நம்மளை அள்ளி அணைச்சிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதுதான் இந்த படமுமே. நீங்கள் அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்புறம் என்னவா அப்படின்னீங்கன்னா அவங்க என்னவா அப்படின்னு அவங்களும் கேட்பாங்க. பிளாங்காக நல்ல சிரிப்போட சந்தோஷமாக போய் என் மனசில் எதுவுமே இல்லைப்பா நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம்னா எல்லாருமே நம்மளை கொண்டாடுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலே உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் பற்றி சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? அண்ட் அங்கே வேலை வாங்குறது வந்து எப்படி வந்து இப்போ தமிழில் சூப்பராக அவங்களோட டயலாக்ஸ் இருக்குது, அந்த நேட்டிவிட்டி டச் இருக்குது. தெலுங்கு ஒரு புது ஏரியாங்கும் போது எப்படி அங்கே இல்லை, நான் என்ன எழுதுறேனோ அதை தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தர சொல்லுவேன். அதை உங்கள் ஸ்டைலில் உங்கள் ஊருக்கு அது டப்பிங் தனமாக இல்லாமல் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். அதை நான் பல முறை படிக்க சொல்லி கேட்பேன். கேட்கும்போது எனக்கும் அங்கே போய் பழகுனால கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும். அவங்க எனக்கு பாவனரா என்னன்னா அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன். இதே கன்னடத்துலையும் எனக்கு என்னென்னா மொழின்றது ஒரு விஷயமே கிடையாது. நான் என்னென்னா என்ன படத்தோட டைலாக் தமிழில் இப்போ என் படத்தை நீங்கள் ஊமையாக ஓட்டினீங்கனாலும் எல்லாத்தையும் நான் டப் பண்ணிடுறேன். என்னுடைய ஒரிஜினலாக எல்லா டைலாக்கும் எனக்கு தெரியும், எல்லா டைலாகும் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அவங்க தப்பு பண்ணுறாங்க, அங்கே மீட்ரு தப்பாக இருக்குன்னா கரெக்டாக சொல்லிடுவேன், இல்லை அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குது செக் பண்ணுங்க அப்படிமா. கன்னடத்துலேயும் அதே தான். என்னென்னா நான் வந்து ஒவ்வொரு வாட்டி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியும் 10 வாட்டி வாசிக்க சொல்லுவேன். அந்த சீன் எனக்கு வாசி நான் கேட்கணும் அப்படி, அப்போ தான் நான் தயாராகிப்போம். சூப்பர். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து மெயினாக வந்து அந்த டயலாக்ஸ் தான். எஸ்பெஷலி நிமிர்ந்தனில் வந்து நிறைய இடங்களில் புல்லரிக்கிற மாதிரி அந்த டயலாக்ஸ் இருந்தது. இது எப்படி நீங்களாக எழுதுறதா, இல்லை உங்களோட க்ரியேட்டிவிட்டியா, இல்லை இன்ஸ்பயர் ஆன விஷயமா, இல்லை உங்களுக்கு ஒரு டீம் அப்படி இருக்காங்களா? மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தா வாங்கிட்டு கதையும் சரி வசனமும் சரி நான் யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல. இது நானே முடிவு பண்ணுவேன். என் பசங்கிட்ட கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை டைப் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். என்ன வசனம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய எழுதுவேன். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிளில் நோட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா நோட்டுமே ஒரு ஸ்கிரிப்ட்னா அது ஒரு நோட்டு தோன்றதெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு சீன் நான் கன்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அந்த ஒரு செட் சீன் ஒன்று வரும். அதாவது என்னென்னா முதல்ல வந்து நீ ஊருக்கு போ, அம்மா கூட போயிரு அப்படின்னு சூரிய ஆரம்பிப்பார். சூரிய ஆரம்பித்தோன்னே இவன் நான் மறுத்தவொடனே செத்து போயிடுவாம்பார். திரும்ப சுப்பு ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் சுப்பு ஆரம்பித்தோடனே திரும்ப அமலா ஆரம்பித்து அவங்க வெளியே போவாங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் ஹீரோ சொல்லுவார். இந்த சீன் எனக்கு தெரிஞ்சு 6 நிமிஷம் சீன். கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கம் டைலாக் எழுதியிருப்பேன். அந்த சீனில் என்னென்ன பேசணும், என்னென்ன கான்செப்ட் பேசணும், அதுக்குள்ளே இருக்க பிளேயருக்கு என்ன பிளேன்னா முதல்ல ஃபஸ்ட் பெஞ்ச் பூரா சூரிய தான் பேசணும், இவர் பதில் மட்டும் தான் பேசுவார். செகண்ட் பெஞ்ச் ஃபுல்லாக சுப்பு பேசணும், இவர் பதில் பேசுவார். ஒரு பாயிண்ட்டை சுப்பு சொன்னோடனே இவர் கன்க்ளூட் ஆகி ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் இதை செய்கிறேன்னு சொல்லும்போது இவ பயப்படணும். இவ பயந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும். சண்டை வந்து இவ வெளியே போகணும். இவ வெளியே போனதுக்கப்புறம் இவர் கன்க்ளூஷன் சொல்லணும். இப்படி முதல்ல அதுக்குள்ளே ஒரு கதையை பண்ணணும். கதையை பண்ணிட்டு தான் யார் என்னென்னலாம் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி பிரிப்போம். பிரிச்சுட்டு அப்புறம் உட்காந்து 4 லைனை 1 லைன் ஆக்குறது, ஒரு பேஜை வந்து 2 லைனுக்குள்ளே சொல்லலான்றது, இப்படியே டைட் பண்ணி எடுத்து தான் லாஸ்ட்டாக ஃபைனல் கொண்டு வருவேன். ஃபைனல் கொண்டு வரும்போது அது அப்படி இருக்கும். அதுலேயும் வந்து கரெக்ஷன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணிடுவேன். தம்பி சொல்லுவான், அண்ணா கடைசி நேரத்தில் மாற்றாதீங்க அப்படின்னு. நான் அங்கேயும் போய் மாற்றுவோம், அங்கேயும் பெட்டர்மெண்ட் கிடச்சி. அங்கேயும் உங்களுக்கு ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறோம். 2020 கேட்குற கேள்விகளுக்கு டக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எவ்வளோ உண்மையாக பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு முடிவு, உங்களோட வாழ்க்கையே மாற்றினா ஒரு முடிவு அப்படின்னா எந்த முடிவு? சீரியலை விட்டு உடனே சினிமாவுக்கு வந்தது. சூப்பர். எந்த இரிட்டேட்டிங் ஹேபிட் ஸ்டார்ஸோட இது உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியாது? நான் எதாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுவேன். எது வேணாலும் பண்ண முடியாத விஷயமே இல்லை. அவங்க எனக்கு செட்டில் ஆயிடுவாங்க, என் கூட செட் ஆயிடுவாங்க. ஓகே, நான் சில பேரை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க தான்.
பட் இவங்க இப்போ இண்டஸ்ட்ரியில இல்லைன்னா எந்த வேலை அவங்களுக்கு பொருத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது இதை நீங்கள் அவங்ககிட்ட தான் இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நீங்கள் உங்கள் ஃபீலிங்கை சொல்லலாம். சசிகுமார் சசிகுமார் என்ன வேணும்? இஃப் நாட் அன் ஆக்டர் டைரக்டர் அவருக்கு எது சரியா இருக்கும்? அவர் பெரிய தொழிலதிபராக இருப்பார். தொழிலதிபரா? வெங்கட் பிரபு அவன் நடிகனாக தான் அவனுக்கு, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? வெங்கட் பிரபு அவர் பார்ன் ஆக்டர். தான் ஆக்டர். அவனை மாதிரி ஒரு நடிகன் நான் இது வரைக்கும் சந்திக்கல. சூப்பர். அமலா பால்? அமலா பால் லாயர் ஆகிருக்கணும். இப்போ ஏதாவது ரூல்ஸ் பேசிக்கிட்டே இருக்குமா? ஓகே. நானி வந்து ஒரு பெரிய சமூக சேவகர். ரொம்ப நல்லவன். ஓகே. ரொம்ப நல்லவன். என் கதையில் இருக்க ஒரிஜினல் கேரக்டர் தான் அரவிந்த் சிவசாமி தான் அவன். அவன் வந்து ஒரு சமூக சேவகராக. ரவி? ரவியும் அதுதான். எல்லாருமே நல்லவங்களா? ரவி வந்து சமூக சேவகர் தான். அவனும் வந்து ரொம்ப நல்லவன். எனக்கு என் கூட பழகின வரைக்கும் ரொம்ப உண்மையான நிறைய விஷயங்கள் என்கிட்ட உண்மையாக ஷேர் பண்ணேன். நான் வந்து ஐஏஎஸ் ஆகிருப்பேன். ஆமாம், ப்ரிலிமினரி எக்ஸாம் வரைக்கும் எழுதிட்டு பாதியிலே இல்லையே இது நம்ம ரூட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் நான். ஆமாம், நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பண்ணேன். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன். அப்புறம் ஐஏஎஸ் ப்ரிலிமினரி எழுதிட்டு இல்லை இது நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு மெட்ராஸ் வந்து பிஎல் பண்ணேன். அதனால் நான் அந்த பக்கம் தான் போயிருப்பேன். திடீர்னு இடையில தோணுச்சு, ஒரு முறை ரொம்ப டிஸ்டர்ப் ஆனப்போ திடீர்னு சர்ச் பண்ண சொன்னேன். எப்பா அதுக்கு எத்தனை வயசுலப்பா எக்ஸாம் எழுதணும், திரும்ப படிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி என்ன அப்படின்னு தோணும்போது இல்லை திரும்ப நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுவோம், படித்து அந்த பக்கம் போயிடுவோம். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது, எல்லா சைடுமே ஒரு மாதிரி மண்டையில் ஏறி உட்காந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அப்போது திரும்ப படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி தேடும்போது இல்லைப்பா அதுக்கெலாம் வயசு பாராயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்குது, 30-35 வயசுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ஐஏஎஸ்குள்ளே வர முடியும். 35 தாண்டியாச்சுல, 38 ஆச்சு. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். 6 மாதத்துக்கு முன்னாடி படம் பாதி எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு நாள் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் திரும்ப படிக்கிறேன் அப்படின்னேன். வேணா திரும்ப லாயராக வேணா போகலாம், அது என்னன்னு பாரு அப்படின்னாங்க. அதெல்லாம் போக மாட்டேன், நான் இங்கிட்டு போகிறேன். ஆமாம், வந்துட்டு ஒரு படம், இந்த படம் தான் வந்து என்ன சினிமாக்குள்ளே நான் இருக்கணும், இந்த வேலையில் நான் பணிபுரியணும், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத வந்து என்னை தூண்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. முதல் மரியாதை. சூப்பர். ஒரு இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட் உங்களோட கஷ்டமான காலத்தில் கூட அவங்க கூடயே இருந்தது. அவன் இப்போ இல்லை, குரு அவன் பேர். எனக்கு நான் சென்னை வந்து இறங்கும்போதே அவன் 6-7 வருஷம் சீனியர், உதவி இயக்குனராக முயற்சி பண்ணேன். ரொம்ப கஷ்டப்படுற காலத்தில் டேய் கனி உலகம் 2000 அழிஞ்சிரும்டா, அதுக்குள்ளே நீ டைரக்டர் ஆகிடணும்டா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. என்னை வந்து 98-99 எப்படியாவது டைரக்டர் ஆகிக்கணும்னு என்னை காலையில் 5 மணிக்கு வந்து எழுப்பிடுவான். வா ஏதாவது ஒரு ப்ரொடியூசரை பார்ப்போம், ஏதாவது ஒரு ஹீரோவை பார்ப்போம், கதை சொல்லுவோம் அப்படின்னு என்னை கூட்டிட்டு நடையாக நடந்தவன் 2000 அவனுடைய புத்தி பதிலிச்சு போச்சு. ஒரு மாதிரி மென்டல் ஆகிட்டான். என்ன நானும் டைரக்டரால் அவனும் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னோடனே நாங்கள் நண்பர்கள்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நடு ரோட்டில் ஓடி போய் பஸ்ஸு வந்துச்சு, பஸ்ஸுக்கிட்ட போய் ஷார்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சோன்னே தான் என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னா அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா முடிஞ்சுடா அப்படின்னா. அப்படியே அவனை இங்கேருந்து கிளப்பி அவன் பெரியகுளம் அவனை கொண்டு போய் ஊரில் விடுறதுக்கு நாங்கள் பட்டப்பாடு. அப்போ எல்லாருமே கஷ்டம். ஒரு 200-300 ரெடி பண்ணி ஒரு 3 பேர் சேர்ந்து அவனை கொண்டு போய் அவன் ஊரில் போய் விட்டுட்டு வந்தோம். இன்னும் நான் ஜெயித்ததுக்கப்புறமும் ஒவ்வொரு முறையும் நான் என் படம் ஆரம்பிக்கும் போது ஏன்னா அவன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான், நீ ஆரம்பிச்சிட்டேன்னா நான் அப்படியே அவன் கூட வந்துடுவேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். என்னென்னா நான் ஒவ்வொரு முறை ஆரம்பிக்கும் போது அவன் என் பக்கத்தில் இருக்கானேன்னு நினச்சிப்பேன். அதுதான் ஒரு ஏரியா வரும். ஒரு ஃபீமேல் கோஸ்டார் இவங்களோட வந்து எனக்கு இவங்க பக்கத்தில் உட்காந்து படம் பார்க்கணும்னு ஆசை அப்படின்னா அவங்களும் இறந்து போயிட்டாங்க. பசி சோபா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க. சூப்பர். என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அது போலீஸ் இல்லைன்னா டீச்சரு இல்லைன்னா ஃபிஷர்மேனு அண்ணன் அப்பா இப்படியே கூப்பிடுறாங்களே நம்ம ஏன் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா? நம்மளோட ரொமான்டிக் நான் யோசிச்சதே இல்லை. இல்லையா? என்னன்னா இந்த இடம் தான் எனக்கான இடம்னு எனக்கு தெரியும். ஏன்னா 2000 ஸ்டூடெண்ட் 3000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், யார் ஸ்டேஜில் ஏறினாலும் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. நானும் பின்னாடி திரும்பி பார்க்க சவுண்டு அவங்கவுங்க கத்திக்கிட்டே இருக்காங்க.
என் பேர் அனௌன்ஸ் பண்ணோடனே அதே மாதிரி சவுண்டு வந்தது. நான் மேடையில் ஏறி நின்று இறைவனுக்கு நன்றி அப்படின்னேன். ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டு, ஒரு குண்டூசி போட்டால் கூட சத்தம் கேட்கும், அந்த மாதிரி ஒரு சைலண்ட்டு. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இவ்வளவு அட்டென்ஷனாக நீ கவனிக்கிற அளவுக்கு நான் ஒரு மனுஷனாக இருக்கேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மௌனம் தான் நான் உங்களோட பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன். எனக்கு அந்த மரியாதையை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நார்மலாக எந்த கல்லூரிக்கு போனாலும் சரி, நான் மேடையில் ஏறி பேசும்போது டக்குன்னு சிங்கிளில் பேச ஆரம்பிச்சிடும். யாராவது ஒருத்தனை வந்து ஏய் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னா போதும், அவன் அப்படியே செட்டில் ஆகும். இது எல்லோரும் பேசிட முடியாது. அந்த உரிமையும் அந்த மரியாதையும் கிடைச்சது நான் பண்ண இந்த ரோல்ஸால தான். அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. செல்லம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து முதல்ல பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் வந்து கில்லி படத்தில் அதிகமாக யூஸ் பண்ணாரு. பட் நிஜ ரியாலிட்டியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது நீங்கள் தான். பசங்களை பார்த்து தான். நீங்கள் வந்து யாரெல்லாம் உங்களோட செல்லம் லிஸ்ட்டில் அடிக்கடி செல்லம் சொல்கிற நிறைய இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாண்டியராஜும் சுசீந்திரனும் பேசினாங்க. சுசீந்திரன் சொன்னான் என்னடா செல்லம் அப்படின்னேன். என்ன நீ ரொம்ப நல்லவனே அப்படின்னேன். இப்போ தான் படம் பார்த்துருக்கேன். எனக்கு என் தம்பிகளாக இருக்கட்டும், இப்போ நான் உன்னையவே அப்படி தான் கூப்பிடுவேன். அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளை ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக நேசிக்கிறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் தானாகவே விலகிடும். அது என்னமோ கடவுள் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிட்டையும் போக மாட்டேன், ரொம்ப தூரமாகவும் போக மாட்டேன். அது நல்லா பழகிட்டாங்க அப்படின்னா அது ஹோல் ஹார்ட்டட் ஆகிடும். இல்லைன்னா அப்படி தள்ளி போய் நினைக்கிறது. அப்போ டாப் 3 செல்லம் சொல்லுங்கள். டாப் 3 செல்லம் அது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அடிக்கடி சொல்கிறவங்க யார்? லிஸ்ட் போடுங்க. அடிக்கடி சொல்கிறது யார்? பார்த்தாலே செல்லம் தான் வரும் அவங்கள பார்த்தா அப்படின்னா. என் பொண்ணு, அப்புறம் சசி, அப்புறம் நீ. நிமிர்ந்து நெல்லுக்கு வந்து சக்ஸஸ் பார்ட்டி நடக்க போகுது. எப்போ? கூடி வரவே இல்லை. நான் இந்த படம் ரிலீஸ் ஆன 2வது நாளில் அதை சக்ஸஸ்ன்னு ஒத்துக்க மாட்டேன். என்னென்னா இப்போ கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. இப்போவும் நான் என் பசங்கிட்ட தான் என்ன சொல்லியிருந்தேன், என்னென்னா அந்த 2வது நாள் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை சக்ஸஸ் பார்ட்டி கொண்டாடுறது எனக்கு உடன்பாடே கிடையாது. சிரிப்பு வந்துடும், தனியாக போய் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ கூட இன்னைக்கு கூட பசங்கிட்ட கேட்டேன், எப்பா என்னப்பா தகுதியான இடத்துல தான் இருக்கமா அப்படின்னு தான் கேட்பேன். இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா இந்த ஒரு படம் எடுத்துன்றதே மறந்துடுவேன் நான். ஆமாம், அடுத்து இப்போ கொஞ்சம் அடுத்ததுக்குள்ளே போயிட்டேன், மறந்துடுவேன். அதனால் எனக்கு இது வந்து பெரிய விஷயம் இல்லை. பட் என்னென்னா எனக்கு ஒர்க் பண்ணவங்க, இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே கூப்பிட்டு நான் அவங்களுக்காக ஒரு பார்ட்டி வைக்கணும். என்னென்னா ஒரு சில சீன்ஸ் எடுக்கும்போதெல்லாம் அந்த ட்ராலி தள்ளுற பிரதர் சிவா அப்படி தள்ளிகிட்டே இருக்கும்போது அப்படியே இங்கே விட்டுருவான். அவ்வளோ தூரம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி லைட்மேன்ஸில் ஆரம்பித்து டீ கொடுக்குற பையன் வரைக்கும் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், இது உங்கள் படம், உன்னுடைய எனர்ஜி எனக்கு வேணும், நீ கான்சன்ட்ரேட் பண்ண, சைடில் போய் நின்று பேசாத, இது உன் படம்ப்பா, நீ உன்னுடைய எனர்ஜி எனக்கு வேணும். எல்லார் மனசும் ஒரே இதில் இருந்தால் தான், ஒரே புள்ளியில் இருந்தால் தான் நம்ம வந்து பெருசாக ஜெயிக்க முடியும், அது திரையில் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே. இப்போ நம்ம சிச்சுவேஷன் பிரகாரம் ஒரு சக்ஸஸ் பார்ட்டி நடக்குது. அப்படியா? சரி. அந்த சக்ஸஸ் பார்ட்டிக்கு எந்த 3 பேரை நிச்சயமாக கூப்பிடுவீங்க? யாரை கூப்பிடணும் இல்லை இவங்க இருப்பாங்க அப்படின்னா அந்த 3 பேர் யாரு? என் நண்பன் ஜாக். ஓகே, அவர் உங்க கூடயே இருக்காரு, நீங்க கூடவே வேணும், உங்க சத ரத்தம் எல்லாம் அவர் தான். பிரபு கூப்பிடுவேன் கண்டிப்பாக. என்ன பார்ட்டினா அங்கேட்டும் வரணும், இல்லைன்னா அழகட்டும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உனக்கு ஒரு ஃபோன் வந்துடும். ஆனால் என்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீ இருந்திருக்கில்ல, அதனால் உனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோன் வந்துடும். எந்த ஒருத்தரை வந்து கூடவே மாட்டீங்க, சத்தியமாக வந்து இந்த ஆள் என் பாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா அது யார்? அப்படி நான் யாரையுமே நினைக்க மாட்டேன். வந்துட்டாங்கன்னா, நம்ம கூப்பிடாமலே வந்துட்டாங்கன்னா கூட வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்கிற முதல் விஷயம் என்ன? அது வேறு மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? இந்த நாளை எனக்கு உயிரோடு கொடுத்துருக்கேன். அதாவது தூங்கி எழுந்திரிச்சோன்னே எனக்கு திரும்பவும் உயிர் கொடுத்துருக்க கடவுளே, எனக்கு நன்றி. இந்த நாளை நான் வந்து ஒரு உருப்படியான நாளாக, முடிந்தால் யாராவது ஒரு நல்லது செய்கிற நாளாக நான் பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். அப்புறம் என்னுடைய குருஜியை நினச்சிக்குவேன். உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆஸ் எ டைரக்டர்னா என்ன? அவனை வச்சுருக்கேன். அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல். அது நம்ம ஹிஸ்டாரிக்கல்னு தொட்டாலே பல ஹிஸ்டாரிக்கல் ரெடியாகுதுன்னொன்னே சைலண்டாக வச்சுக்குவேன். யாருமே அதுக்குள்ளே வராமல் இருக்கும்போது அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு அழகான ஒரு கதை. அது அதனால் அது ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எடுப்பீங்க. ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆஸ் an actor, இந்த ரோல் நான் கட்டாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நானா? அது ஒரு நாவல் அநேகமாக பண்ணிடுவேன். இப்போ அமலாபால் தான்
அதில் நடிக்கிறதுக்கு கேட்டிருக்கேன். அந்த ரோல் நான் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நடிக்காமல் கூட இருந்துக்கணுன்னா கூட சந்தோஷமாக இருந்துக்குவேன். அது வந்து ஒரு கிருஷ்ணான்னு ஒரு கேரக்டர். அது ஒரு 28, 38, 48, 58, 68 ஒரு 5 சேஞ்ச் ஓவர் வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு நல்ல மனிதனுடைய கதை அது. அதை பண்ணணும்னு ஆசை. ஒரு நாள் முதல்வர் ஆனால் நீங்கள் செய்கிற 3 விஷயம் என்ன? இதுன்னு அது பயங்கரமான கேள்வியாக இருக்கு. ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கான வேலையெல்லாம் நம்ம வேலை இல்லைம்மா, விட்டுருமா தாயி. நான் சில தலைப்புகள் சொல்லுவேன், அதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் ஒரு லைனில். மேரேஜ் ஒரு தடவை செஞ்சுக்கலாம். ஒரு அழகான பந்தம். லவ் அது நிறைய பொய் சொல்லும். ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய உண்மை பேச சொல்லும். சூப்பர். சினிமா ரொம்ப நேசிக்கிற ஒரு விஷயம். எந்த ஆர்டிஸ்டோட ஒரு தடவையாவது லைஃப்பில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? நான் நினச்சவர் இல்லையே, ரகுவரன் சார் ரொம்ப பிடிக்கும். ஓ ஓகே. நான் ஏறி 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 வந்துட்டேன். வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் பிடிக்கணும், போய் கூட நின்றணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வந்தேன் இங்கே. அப்படி தான் இருப்பேன். ஃபங்கெல்லாம் வச்சு ஒரு கண்ணாடியெல்லாம் போட்டு அப்படி தான் இருப்பேன். ஊரில் என்ன அப்படி தான் கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் கூட தான் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அது நிறைவேறாமலே போயிடுச்சு. மறுபடியும் ஒரு சிச்சுவேஷன், திடீர்னு ஒரு நாள் வந்து கேபி சார் வந்து அவரோட அடுத்த படத்தில் உங்களை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடணும்னு போவேன்ல, அப்புறம் என்ன? இல்லை, இன்னொரு சிச்சுவேஷன், அதே நாள் அதே சமயம் வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து அவரோட படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் உங்களை நடிக்கிறதுக்கு. நான் கேபி சார் கூட போயிடுவேன். அப்படியா? ஓ சூப்பர். ரேங்க் இன் ஆர்டர் ஆஃப் பியூட்டி, அதாவது கீழே வந்து நான் உங்களுக்கு சில ஹீரோயின்ஸோட பேர் சொல்லுவேன். அவங்கள வந்து அழகோட வரிசையில் வந்து வரிசைப்படுத்தணும். அழகின் அடிப்படையில் அவங்கள வரிசைப்படுத்தணும். ஓகேவா? ஸ்ருதி ஹாசன், அமலா பால், அனுஷ்கா, சமந்தா, நமிதா, ஸ்வாதி. ஸ்வாதி யாரு? சுப்பிரமணியபுரம் ஸ்வாதி. மறந்துட்டீங்க? ஸ்வாதி இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வாதி வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். எனக்கு என்னென்னா மற்ற நீங்கள் சொன்ன மற்றவங்க யாரும் தெரியாது. நான் அழகுன்றது முகத்துலேயோ உடம்புலையோ இல்லை, மனசில் இருக்குதுன்னு நினைக்கிறவன். நான் பழகி பார்த்தது, நான் அமலாபாலோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்வாதியோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேரும் நான் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஜென்யூனானவங்க, அது ரொம்ப அழகானவங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா நான் அவங்களுடைய மனசை வச்சு தான் நான் சொல்கிறேன். எனக்கு இவங்களோட நான் இவங்கள ஃபோட்டோலையும் படத்துலையும் நான் பார்த்துருக்கேன். அது அழகுன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆமாம், அது ஆமாம், 4 வருஷத்துல இருக்கும், 4-5 வருஷத்தில் காணாமல் போயிடும். அவங்க மனசு தான் அழகு. அதில் 2 பேருமே அழகு தான். இல்ல வரிசைப்படுத்துங்க. ஓகே, அப்ப ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்றேன். அனன்யா, அபிநயா, அமலா, ஸ்வாதி. அப்பா, அபிநயா தான் நம்பர் 1 அழகி. ஓகே சூப்பர். ஓகே. ஆமா உண்மை. அடுத்து 2-3 நாளை சொல்லுங்க. அடுத்து அமலா, ஸ்வாதி, அதுக்கப்புறம் அனன்யா. ஓகே சூப்பர். ரேங்க் இன் ஆர்டர் ஆஃப் ஆக்டிங் டேலண்ட், அதாவது இப்போ நான் கொடுக்க போகிற சாய்ஸஸ் வந்து அவங்களோட நடிப்பின் அடிப்படையில் நீங்கள் வரிசைப்படுத்தணும். சசிகுமார், நானி, வெங்கட் பிரபு, ஜெயம் ரவி, அல்லரி நரேஷ். ரொம்ப டேஞ்சராக இருக்கேன். சசி, பிரபு, நானி, நரேஷ், அதுக்கப்புறம் ரவி. ரவி அங்கே கொண்டு வந்து வச்சுட்டீங்களா? அடுத்தது பிக் 1 or 2, 2 பேர் சொல்லுவேன், அதுல பெஸ்ட் நீங்க பிக் பண்ணுங்க. வம்புலுக்குறா, நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. கடைசி 5 கேள்விகள். அமலாவா, ராகினி, திவேதியா? எதுக்கு? ரெண்டுல எது பெஸ்ட் நீங்க பிக் பண்ணணும். எதுக்கு நீ எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், நடிப்பா இருக்கலாம், அழகா இருக்கலாம். 2 பேரும் பெஸ்ட்டாக தான் பண்ணாங்க. எம்பரத்தில் பண்ணுவோம். பிக் 1 or 2 தான் என்னோட பெட். அமலா. அமலா. அஜித் or விஜய்? பழையா தளபதியா? எனக்கு 2 பேருமே பிடிக்கும். என்னன்னா 2 பேருமே நான் வேறு ஒரு சில விஷயத்தில் தலை மேலே நிற்பார், ஒரு சில விஷயத்தில் இவர் மேலே நிற்பார். ஆனால் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பேலன்ஸ்டு. சூப்பர் ஸ்டார் ஆர் கமல்? எனக்கு நான் பேசிக்கலி சூப்பர் ஸ்டார் ரசிகன் தான். ஏன்னா இன்றைக்கி நான் சோப் மனிதன் ஆடியோ லான்ச் போயிருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்.
பட்டு என்னென்னா எப்போவுமே நான் நம்ம இடத்துல தான் நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி நான் தோணுச்சு என்னென்னா, நான் சிவப்பு மனிதன் என் தலைவர் நடித்த நான் சிவப்பு மனிதனை வந்து நான் 64 வாட்டி பார்த்துருக்கேன். அந்த 64 வாட்டி எப்படின்னா, என்னமோ நான் டிக்கெட் எடுத்து போய் பார்த்தேன்லாம் கிடையாது. அடிக்கடி சினிமாவுக்கு போகிறான்னு சொல்லி வீட்டில் காசே கொடுக்காம கட் பண்ணிட்டாங்க. திருடுறதுக்கும் இடம் இல்லை. வீட்டில் எங்கேயுமே சந்தில் பொந்தில் வச்சுருக்க காசு எல்லாத்தையும் எங்கேயுமே எதுவும் வைக்கிறது இல்லை. தேட்டரில் போய் நின்னா அவன் சும்மா ஃப்ரீயாக பார்க்க விட மாட்டேன்றான் அப்படின்னோடனே சேத்தூர் காளீஸ்வரி தேட்டரு அங்கே வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வேறு மாதிரி அதே தான் ஃபார்மேட்டு. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கேண்டீன்லேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, அங்கே அப்படி கிடையாது. ஒரு பெரிய டப்பாவில் முறுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம முறுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. 16 நாள் ஓடிச்சு. 16 × 4 64 ஷோ பார்த்தேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை, அவ்வளோ பிடிக்கும் அவரை. சூப்பர். தம்பி ராமையா ஆர் சூரி? பதில் தம்பி ராமையா ஆர் சூரி? சூரி. சூரி. அரவிந்த் சிவசுவாமி ஆர் நரசிம்ம ரெட்டி? ரெட்டி. ஓகே. சுந்தர் சி பாபு ஆர் ஜிவி பிரகாஷ்? சுந்தர் சி பாபு. ரவி ஆர் நானி? பதில் சொல்லியே ஆவணும். நானி. சூப்பர்ண்ணா. நேர்மையா பதில் சொல்லிருக்கீங்க. ஃபைனலாக வந்து நிமிர்ந்து பற்றி நிறையா பேசி முடிச்சிட்டோம். அண்ட் உங்களை பற்றியும் தனிப்பட்ட விஷயங்கள் பேசி முடிச்சிட்டோம். உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு படம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு கதைகளால் ரெடி பண்ணுவேன். அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இது வரைக்கும் பண்ணி வச்சுருக்க கதை பிடிக்காது. அப்படி தான் ஒரு 6 கதை இருக்குது. 6மே பிடிக்கல. இப்போ நிமிர்ந்து ரிலீஸ் ஆனதுக்கு 6மே பிடிக்கல. ஆமாம், அதுவும் 6ம் பிடிக்கல. ஓரமாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அடுத்து புதுசாக ஒன்று யோசிச்சுட்ருக்கேன். ஒரு நாட்டு ஒன்று கிடச்சிருக்கு. கதையை முதல்ல பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் போய் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஏற்கனவே முடிவு பண்ணது. அது வந்து என்னென்னா ஒரு குட்டி படம். என்னென்னா இந்த படத்தில் நான் நிமிர்ந்து தமிழ் தெலுங்கு 2 வருஷம் பயங்கர பரபரப்பாக மண்டையை போட்டு பிச்சுக்குச்சு. இது வந்து எப்படின்னா, மனிதர்களே இல்லாத ஒரு இடத்துல, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன எனக்குன்னு ஒரு சின்னமாக ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ் இல்லாத ஒரு சவுண்டில் ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அது ஒரு சின்ன பட்ஜெட் படம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கக்கூடிய படம். அந்த படம் அமலாக பண்ணாங்கன்னா உண்மையிலே டெஃபினட்டாக அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும். அவங்க நடிப்பில் வேற ஒரு தளத்துக்கு போயிடுவாங்க. பட் என்னென்னா, அதற்கு நேரம் காலம் பார்க்காம உழைக்கணும். அதுதான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன். அதாவது நான் சொல்கிறவங்களுடைய லைஃபே வந்து காலையில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட்டிங் அந்த டைமில் தான் இருக்கும். இடைப்பட்ட டைமெல்லாம் சும்மா தான் இருக்கும். நம்மளே சமைக்கணும். அவங்கள சமைக்க சொல்ல போகிறதில்ல. நான் எங்கள் கோஷ்டியோடு சேர்ந்து நம்மளாக சமைச்சு நம்மளாக சாப்பிட்டுக்கிட்டு அதை வந்து யூஸ்வலாக நான் அன்றைக்கி அமலாட்டா தான் சொன்னேன். இந்த டச்சப்புக்கு ஒருத்தர், இந்த இதுக்கு ஒருத்தர், இந்த அதுக்கு ஒருத்தர், பெரிய படையோடலாம் வரக்கூடாது. அங்கே உன் படைக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. ஒன்றுமே இல்லை. வித்தவுட் மேக்கப் நேச்சுரலாக அப்படியே வந்தேன்னா எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அது வேறு. அந்த கிருஷ்ணா அந்த படத்தோட டைட்டில். அதை நான் என் சௌரியத்துக்கு நானே ஒரு கேமரா வாங்கி நானே என்னுடைய சௌரியத்துக்கு காலையில் எழுந்திரிச்சோம். இப்போ நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து கூட நான் ஷூட் பண்ணி அதை மெதுவாக எடுக்கலான்னு ஒரு ஐடியா. இப்போ நான் சொல்கிறது வந்து அடுத்து வேறு மாதிரி ஒரு பெரிய பூம் கிளப்புற மாதிரி, நிமிர்ந்து நில்லை விட அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து போகிற மாதிரி ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எக்ஸலென்ட். நிமிர்ந்து நில் வந்து தமிழ் தெலுங்குல ப்ரூவ் பண்ண மாதிரி அடுத்து ஹிந்திலையும் வந்து ப்ரூவ் பண்ணணும் பேசிகிட்டு இருக்கோம். ஹிந்திக்கும் பேசிகிட்டு இருக்கோம், கன்னடத்துலேயும் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இது இல்லாமல் இதை தாண்டிய ஒரு இடத்துல அடுத்த ஒரு கதை பண்ணணும் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு. எங்கள் சார்பாக, எங்கள் குழுவினர் சார்பாக உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மார்க் போட்டது, இந்த வரிசைப்படுத்தினது, இது எல்லாமே இந்த சூழலில் இவங்க கேட்டவுடனே படக்குன்னு வந்தது. நம்ம கொஞ்சம் பழகி காலங்கள், அதாவது என்னென்னா நேற்று பார்த்து இன்றைக்கி பழகி உடனே அப்பப்போ பக்கத்துலேயே இருந்து பழகிட்டு இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப்னு இல்லை. எத்தனை வருடம் கழிச்சு நம்ம எங்கேருந்து சந்தித்தாலும் அதே பாசத்தோடு பழகிறவங்க. எதையும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருமே என் தம்பிகள் தான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான்.